ஏனுங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தவங்க வாயு வைத்தியம் கட்டி ஒரு கூலி தொழிலுக்கு போய் கொஞ்சம் காசு சேர்த்தி வச்சு ஏதோ ஒரு நல்ல டிகிரி முடிக்க வச்சு அந்த பெண் குழந்தையை வந்து ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை கையில கையை பிடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு கடமை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கரையேற்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வயசுக்கு வந்த பெண் குழந்தைகளை வெளியே அனுப்புறதுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏதாவது நம்ம குழந்தைகளுக்கு ஆயிருமோன்னு பயப்பட்டு அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புற பெற்றோர்களுக்கெல்லாம் நெஞ்சில இடி இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல அவனாசி சாலையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு அருகில பெரிய ஒரு அபண்டனான பிளேசஸ்ல இருக்காங்க. அங்க பிருந்தாவன் நகர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல நேற்று இரவு ஒரு கல்லூரி மாணவி ஒருத்தங்க வந்து தன்னோட ஆண் நண்பரோட அந்த ஒரு கார்ல அமர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா கிராஸ் ஆன சமூக விரோதிகள் ஒரு 3 பேரு அந்த கார்ல இருக்க பெண்ணை பார்த்த உடனே அந்த சபல புத்தி அடக்க தெரியாம அந்த பெண்ணின் மீது அந்த சபல புத்தியை காய வைக்கணும்னு முடிவு பண்ணி அந்த பெண்ணை வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு எதிர்ப்பு தெரிவிச்சதும் அந்த கூட இருக்க பையன் எதிர்ப்பு தெரிவிச்சதுமே அவங்கள எப்படி அந்த 3 பேருக்கு கையில சமூக விரோதிகள் கையில ஆயுதம் இருந்துன்னு தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாருமே வந்து கையில அசால்ட்டா ஆயுதம் வச்சு சுத்துற சூழ்நிலை உருவாயிருக்கு. சட்ட ஒழுங்கு அந்த அளவு அச்சரத்தில் இருக்குது. அவங்க அந்த பையன் எதிர்த்த உடனே அந்த பையனை அந்த அருவாளார தாக்கி அந்த காரெல்லாம் கண்ணாடி எல்லாம் தாக்கி அந்த பெண்ணை வந்து பக்கத்துல இருக்க ஒரு முற்புதல்ல கொண்டு போய் ஒரு கிரவுண்ட்ல கொண்டு போய் 3 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அந்த கல்லூரி மாணவிய. அந்த படுகாயம் அடைஞ்ச அந்த பையன் வந்து அங்க அருகில் இருக்க ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்க காவல்துறை நண்பர்கள் வந்து அந்த முன்புதல்ல பார்க்கும்போது பார்க்க முடியாத ஒரு கொடுமையான நிலைமையில அந்த பொண்ணு இருந்திருக்காங்க. உடம்புல ஆடை இல்லாம உயிரை இழந்ததுக்கு சமமான நிலைமையில அந்த முற்புதல்ல கடந்திருக்காங்க. அந்த மாணவி மீட்டெடுத்த காவல்துறை நகையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அந்த மாணவியும் அந்த மாணவியின் நண்பரும் வந்து இப்ப சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அந்த 3 சமூக விரோதிகளும் வந்து பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சு காவல்துறை வந்து தேடிட்டு வர்றாங்க. இன்னைக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த ஒரு உதாரணம் போதும். ஏர்போர்ட்டுங்கிறது ரொம்ப பாதுகாப்பு மிக்க ஒரு கண்காணிப்பு மிக்க ஏரியா. நான் அந்த பகுதியில வந்து நண்பர்கள் அங்க தங்கியிருக்காங்க, அடிக்கடி நாங்க போயிட்டு வந்திருக்கேன். அந்த பகுதியில் எப்பவுமே கண்காணிப்பு அதிகமா இருக்கும். அப்படி கண்காணிப்பும் பாதுகாப்பும் இருக்கக்கூடிய இடத்துலயே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறப்போ தமிழ்நாட்டுல எந்த ஒரு கேமராவும் எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம குக்கிராமத்துல எப்படி நம்ம பெண் குழந்தைகளை வந்து நம்பி பெற்றோர்கள் வெளியே அனுப்புவாங்க? எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது? சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தா ஒரு 70 வயசுக்கு மேல இருக்க ஒரு மூதாட்டியை கூட்டிட்டு போய் பாலியல் தரத்தரன்னு இழுத்துட்டு போய் கூட்டிட்டு போல தரத்தரன்னு இழுத்துட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்களை கொன்னதா செய்திகள்லாம் பார்த்திருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துல என்ன ஒரு கொடுமையான செயல் நடந்தது, அதுக்கு பின்னாடி எந்த அரசியல்வாதியோட பினாமி இருந்தாங்க, எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தமிழகத்துல இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருக்கட்டும், இப்ப ஆள்கிட்டு இருக்க கட்சியா இருக்கட்டும், ஒரு கடந்த ஒரு 15 வருஷ காலமாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு சட்ட ஒழுங்குக்கு அப்பாற்பட்டு ஒரு சில அந்த சபல புத்திய அடக்க தெரியாத ஒரு கொடூர மிருகங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து வெறியெடுத்து திரியிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து சமூக வலைதளங்கள் இன்னைக்கு யாரு வேணா ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். அதுல நிறைய கெட்ட விஷயங்கள் வருது, நல்ல விஷயங்கள் வருது. நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுறாங்க. எப்படி வந்து ஒரு கெட்ட விஷயத்துல அவங்க மூழ்கி இருக்காங்க, அந்த சபல புத்தியை காமிக்க தெரியாம ஒரு பெண் குழந்தை மீது அந்த சபல புத்தியை வந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த அளவுக்கு கொடுமையானவங்க. இவங்கெல்லாம் வந்து மனுஷனா வாழ்றதுக்கு தகுதியற்றவங்க. மிருகத்துக்கு தான் 5 சென்ஸ் இருக்குது, மனுஷனுக்கு 6 சென்ஸ் இருக்கு. எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து பண்ணக்கூடியவங்க மனுஷன். ஆனா மிருகம் தான் நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி பண்ணணும்னு நினைக்கும். அந்த மிருக புத்தி மனுஷனுக்கு வருதுன்னா உண்மையாலுமே வந்து இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல மனித இனம் போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம நினைக்கணும். இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நம்ம நாட்டுல நடக்காம இருக்கிறதுக்கு அரசாங்கம் தங்கள் இரும்பு கரம் கொண்டு இந்த இரும்பு கரம்தான் ஞாபகம் வருது. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் இன்னைக்கு அறிக்கை விட்டிருக்காரு. காவல்துறை வந்து தங்கள் இரும்பு கரங்களை எல்லாம் அமைச்சரை பாதுகாக்கிறதுக்கும் மற்ற விஷயங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. மற்றபடி பெண் குழந்தைகளுக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு வந்து இந்த இரும்பு கரத்தை பயன்படுத்துறதுன்னு அறிக்கை விட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமில இருந்து நயினார் நாகேந்திரன் இருந்து பாமக அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து தங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக. இன்னைக்கு எந்த நிலையில தமிழகம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது மக்கள் நினைச்சு பார்க்கணும். இதற்காக தான் இவங்களுக்கு வாக்களிக்கிறோமா? நம்ம பெண் குழந்தைகளை வந்து நம்பி நம்ம கல்லூரி கூட அனுப்ப முடியாத நிலைமை இன்னைக்கு திராவிட அரசுகள் வந்து இப்ப உருவாக்கி வச்சிருக்காங்க. போலி திராவிட அரசுகள், உண்மையான திராவிட அரசுல அவங்க கிடையாது. இந்த மாதிரி ஒரு கொடுமையான பாலியல் வன்புணர்வு நடக்கக்கூடாதுன்னா ஒட்டுமொத்தமா நம்ம சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தணும். அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கேட்ட திராவிட மாடல் அரசுன்னு பீத்திக்கிறாங்க. ஒரு மக்களுக்கு, ஒரு மாணவிக்கு, ஒரு பெண்மணிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசு என்ன ஒரு திராவிட மாடல் அரசு? எனக்கு சத்தியமா புரியல.
நம்ம நயினார் நாகேந்திரர் கூட இன்னைக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு. அது கொஞ்சம் உச்சகட்டமான வார்த்தையா இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் எடுத்து வைக்க விரும்புறேன். இது திராவிட மாடல் அரசு கிடையாது, இது பாலியல் மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது தமிழ்நாட்டுல? போதிய பாதுகாப்பும் போதிய கண்காணிப்பும் ரோந்து பணிகளும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அது போக நிறைய அவேர்னஸ் கொண்டு வரணும். நம்ம கோயம்புத்தூர்ல பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் குழந்தைகளை நம்பி கல்லூரிக்கு அனுப்புறாங்க. கல்லூரி மாணவிகள் எந்த அளவுக்கு நம்ம நாட்டுல பாதுகாப்பு இருக்கோ இல்லையோ, விழிப்புணர்வு இருக்கோ இல்லையோ, தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. எப்பவுமே உங்க பக்கத்துல பாதுகாப்பான அரண் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி நீங்க ஒவ்வொரு பக்கம் வெளியே போங்க. பாதுகாப்பற்ற சூழ்நிலை நம்ம நாட்டுல இருந்தாலும் உங்களை நீங்க எப்படி தற்காத்துக்கணுங்கிறத கத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பெப்பர் ஸ்ப்ரேல இருந்து ஒரு சின்ன அட்டாக் பண்றதுக்கான ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாவது உங்களுக்கு உதவும்.